பாலமலை அரங்கநாதர் கோயில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளுக்கு நடுவில் அமைதியான ஒரு பெருமாள் கோயில் இது. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற தெப்பக்குளத்துக்கு நடந்து போகிறோம். இந்த மலங்காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு மலை கிராமமும் இருக்குது இந்த கோயிலுக்கு பின்னாடி. இது அந்த ஆசிரமத்திலேருந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு அழகிய பள்ளத்தாக்கு காட்சி. இங்கே நல்ல இந்த மலைக்கு நடுவில் ஒரே ஒரு ஒத்த வீடு மட்டும் நல்லா தனியாக ஏகாந்தமாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், சரியாக தெரியுதுன்னு தெரியல. இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி சிறுதேவதை கோயில் சின்னதாக ஒரு 2-3 இடம் இருக்குது. இது ஒரு ஆசிரமம். இதை தாண்டி நம்ம நல்லா காட்டு வழியாக தான் வந்து தெப்பக்குளத்துக்கு போவோம். போகிற வழியெல்லாம் நல்லா அழகாக இருக்கும், நல்லா காட்டுப்பகுதியாகவும் இருக்கும். இங்கே பல தடவை வந்திருக்கேன். இதுதான் நம்ம வந்த பாதை. இது வழியாக கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நல்லா இந்த மாதிரி பாறாங்கல் போட்ட நடைபாதை இருக்கும். இப்போ நல்லா புதர் மண்டி போச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் இவ்வளோ புதர் இருக்காது. இந்த உள்ளே வரும்போது நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு அழகிய காட்சி, அது வந்து இங்கே உள்ளே இறங்கிட்டு இருக்க ஒரு சின்ன ஒரு ஒத்தையடி பாதை போச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தபோது அந்த ஒத்தை வீடு மட்டும் நல்லா தனியாக தெரிஞ்சுது. அந்த எதிர் திசையில் ஒரு வீடும் 4-5 மாடுகளெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த குழாய் வந்து கீழே தெப்பக்குளத்துலேருந்து மேலே கோயிலுக்கு தேவையான குடிநீர் மற்ற உபயோகத்துக்கான தண்ணியெல்லாம் கொண்டு வர்றது. இதுதான் நம்ம வந்த வழியெல்லாம் போகிற வழியில் பாதி வரைக்கும் இந்த மாதிரி பாறாங்கல் போட்ட பாதை இருக்கும். அது தாண்டிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வெறும் பாறை, அப்புறம் மணல் பாதையாக தான் இருக்கும். ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக கீழே பார்த்து நடந்து வரணும். பூச்சி புழுக்கள் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த வழிநெடுகு இந்த சிவப்பு நிற பூக்கள் அதிகமாக இருக்குது. அந்த செடிகள் மேலே படாமல் பார்த்துக்கணும், பட்டா பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். இது நம்ம பார்த்தீனியம் மாதிரி ஒரு களை செடிகள் தான் அது. இது இருக்கிற இடத்துல வேறு எந்த செடியும் முளைக்காது. ஏன்னா ஃபுல்லாக புதர் மாதிரி இதுவே பயங்கரமாக வந்துடும். எந்த ஒரு மேய்ச்சல் விலங்கும் இதை சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. சின்ன வயசில் இதெல்லாம் நல்லா பிடுங்கி விளையாண்டுருப்போம். அப்போ தெரியாது இது ஒரு பெரிய களை செடின்னு. பார்த்தீங்களா, பார்க்குறக்கு அழகாக இருக்குது, ஆனால் எந்த ஒரு உபயோகமும் இல்லை இதனால். தொட்டால் கையெல்லாம் பிச்சு சாறுகாயான மாதிரி கிழிச்சு விட்ட மாதிரி ஆயிரும். ஆனால் இதுக்கு முன்னாடி வரும்போது இந்தளவுக்கு ஆக்கிரமிப்பு இல்லை. இதை தாண்டி வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் மஞ்சள் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நல்லா பாறைப்பகுதி. இது வழிநெடுகு இந்த மாதிரி நல்ல நடு காட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுவே சாயந்தர நேரம் வந்தால் அந்த நாட்டு மாடு இதெல்லாம் காளை மாடு கன்று இதெல்லாம் உள்ளே போய் மேய்ஞ்சிட்டு திரும்ப அந்த ஊருக்கு வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக வரணும். நாட்டு மாடுங்கனாட்டிக்கு கொம்புகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்மளை முட்டணும்னு இல்லை, சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் தலையசிச்சாவே போதும், நம்ம மேலே பட்டுரும். நல்ல வெயில் அடிக்குது. இதோட அந்த பாறை முடிஞ்சது, சின்ன ஒத்தையடி பாதை. மழை வந்திருக்கிறங்காட்டிக்கு தெப்பக்குளத்தில் பூரா நல்லா தண்ணி இருக்கும். இதுக்கு முன்னாடி வரும்போது தண்ணி இல்லை. தெப்பக்குளத்துக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன மண்டபமும் இருக்கும். அந்த மண்டபத்துக்குள்ளெல்லாம் ஏறி நின்று விளையாடி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம் நம்ம. ஒரு மண்டபம் கூட இருக்கும். இப்போ புரட்டாசி மாதம் முடிஞ்சதுனால நல்லா சாயமெல்லாம் பூசி வச்சுருப்பாங்க. இந்த செடியெல்லாம் இப்போ தான் நான் முதல் தடவையாக பார்க்குறேன். ஆனால் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பெருசாக. இது கிட்டத்தட்ட நம்ம தெப்பக்குளத்துக்கு வந்துட்டோம். கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். இதோ வந்துட்டோம் தெப்பக்குளத்துக்கு. இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் தென்னை மரம், அந்த ஒத்தை வீடெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தெப்பக்குளத்துக்கு மேலேயும் வந்து ஒரு சின்ன அருவி மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு சரியான பாதை எங்கேன்னு எனக்கு தெரியல. இது தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது, ஒரு மண்டபம் போல். இதுதான் நம்ம உள்ளே இருக்கோம் இப்போ. இதுதான் அந்த பாழடைஞ்ச வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அது. இங்கே இருக்கிற இந்த ஒரு மரம் பார்த்தா ஆலமரம் மாதிரி தெரியுது, ஆனால் இது ஆலமரம் இல்லை. இது தொங்குற விழுதுகளை கொண்டு போய் நம்ம எண்ணெய்க்குள்ளே, அதாவது தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு ஊற வச்சு அதை தலைக்கு தேய்ச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி 2-3 தடவை பண்ணியிருக்கேன் பிடுங்கிட்டு போயிட்டு. இங்கே ஒரு பெரியவர் உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஆனால் இயற்கை ரொம்ப அதிசயமானது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த குளம் ரொம்ப வறண்டு போயிருந்தது. இப்போ இந்த மழை வந்து தண்ணி இருக்குது. ஒரு வருஷத்துலேயே வந்து நிறைய மீன்கள், குளத்து மீன்கள், நாட்டு மீன்கள், அப்புறம் இந்த கப்பீஸுன்னு சொல்லக்கூடிய மீன், அதெல்லாமே வந்து நல்லா நிறைய வந்துருச்சு. இந்த புரட்டாசி மாதம் சாயம் பூசி வச்சங்காட்டிக்கு அந்த பழமே இல்லை, புதுசாக உருவான மாதிரி இருக்குது. இது இங்கே ஒரு சிறுதேவதைகள், அந்த மண்டபத்துக்கு கீழே சிறுதேவதைகள் சிலையும் இருக்குது. யாரோ ஒரு சின்ன விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. வாங்க இப்போ நம்ம அந்த மண்டபத்துக்கு மேலே ஏறின்னு பார்க்கலாம். இப்போ எங்கேயுமே இங்கே செங்கல் கிடையாது, பூரா இது எல்லாமே கருங்கலான கட்டடங்கள் தான். கருங்கல்ல தான் கட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் இத்தனை காலம் ஆகியும் சிதிலமடையாமல் அப்படியே நல்லா இருக்குது.
இந்த வர்ணமெல்லாம் பூசுறதுக்கு முன்னாடி ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம்னா, நல்லா இந்த கோயிலுடைய பழமை வந்து நல்லா தெரியும். பூரா நல்லா கருங்கல். மேலேயும் கருங்கல் தான், கீழேயும் கருங்கல் தூண்கள். இருங்க இப்போ இதுக்கு உள்ளே போயிட்டு அந்த கருங்கல் தூணை பார்க்கலாம். பூரா புதர் மண்டி இருக்குது. இங்கே குளத்துக்கு பெருசாக யாரும் வர்றதில்ல. இதோ அந்த குளத்துக்குள்ளே அந்த ஒரு மண்டபம் மூழ்கி இருக்குது. அது சின்ன மண்டபம் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஏறின்னு தான் நாங்கள் புகைப்படமெல்லாம் எடுத்திருக்கோம். இது அந்த மண்டபம். இந்த இப்போ மண்டபத்துக்கு மேலே ஏறி நிற்கலாம். அந்த நடுவில் அந்த கோபுரம் மாதிரி தெரியுது குளத்துக்கு நடுவில், அதுதான் நான் சொன்னேன். இதுக்குள்ளே காட்டு வழிக்குள்ளே சின்ன ஒத்தையடி பாதை போகுது. அதுக்குள்ளேலாம் போனால் அந்த ஊருக்கு பின்னாடி பகுதி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரோ இருக்காங்க, இல்லைன்னா இவ்வளோ தென்னை மரம் மாடெல்லாம் இருக்காது. வந்தாச்சு. திரும்ப நம்ம கோயிலுக்கு போகலாம். அதாவது கோயிலுக்கு போயிட்டு கோயிலை சுற்றிட்டு அங்கே கோயிலிருந்து பின்னாடி பகுதி பார்த்தா நமக்கு அங்கேயும் ஒரு அழகிய காட்சி இருக்குது. இதோ நான் சொன்னேன் இல்லையா, நாட்டு மாடு வரும்ன்ட்டு. இப்போ தான் மேய்ச்சலுக்கெல்லாம் வருது. முதல் மாடு இப்போ தான் வருது. மேலே நம்ம ஆசிரமத்துக்கு வந்துட்டோம். இது வந்து கோயிலோட பின்பகுதி. அங்கே ஒரு சின்ன வீடு, பசுமை வீடெல்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அருவி மாதிரி இருக்குது. அது போகிறதுக்கு வழி தெரியலன்ட்டு. அது இங்கேருந்து பார்த்தா அந்த நீர்த்தேக்கமும் அங்கேருந்து அருவியும் நல்லா தெரியும். அதான் தெரியுது பாருங்கள் அந்த நீர்த்தேக்கம். இதுக்கும் கீழே தான் இப்போ நம்ம அந்த தெப்பக்குளத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் இதுதான் வந்த வழி. நம்ம ஒரே ஒரு ஒத்த மலை. அது வந்து மேல்முடி அரங்கநாதர்னு நினைக்கிறேன் அந்த மலை, இந்த கோயிலோட பின்பகுதி. இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் மலையிலேருந்து. ஆனால் வழிநெடுக என்னென்னா இந்த சமூக விரோதிகள் குப்பிச்சில் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப ஆபத்தாக இருக்குது.